ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பர்வான குட்டி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்களுடைய கப்பல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போது நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம ரேவதி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திகை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரொம்பவே அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போது ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க குளிரில் நடுங்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போது கார்த்திக் அவங்களுக்கு ஒரு போர்வை எடுத்துகிட்டு போயிட்டு போத்தி விடுறாங்க. ஸோ இதை பார்த்து ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் தூங்கினதுக்கு அப்புறம் ரேவதி கார்த்திக்கை பார்த்து சைட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்கள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி ஒரு வழியாக கார்த்திகை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டோரி ரொம்பவே நல்லா போகும்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் நம்ம ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற இந்த டைமில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகேஷ் தாங்க. ஸோ மகேஷ் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சது உடனே அங்கேருந்து தப்பிச்சு விடுறாங்க. தப்பிச்சு எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு அங்கே கல்யாண நாள் செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்லையா மண்டபம், அந்த மண்டபத்துக்கு தான் வராங்க மகேஷ். உடனே அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன பையனை அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி ராஜா உங்களை அந்த ரூமுக்கு வர சொன்னாங்க அப்படின்ட்டு. ரேவதியும் அதை நம்பி அந்த ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா மகேஷ் இருக்காரு. ஸோ மகேஷை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுறாங்க. ரொம்பவே பயந்து போயிடுறாங்க மகேஷை பார்த்துட்டு. இப்போல்லாம் மகேஷ் ரொம்பவே ஆக்ரோஷமாக ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் மகேஷ் மாயா இவங்கள பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ரேவதியோட கழுத்தில் இருக்க தாலியை தான் பறிக்கிறாரு. அப்போது கரெக்ட் டைமுக்கு கார்த்திக்கும் வந்துடுறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் அவனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க, கீழே விழுந்துடுறான். ஸோ நம்ம ரேவதி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவங்களுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்து. ஸோ இப்போ தான் அவங்க தாலியை அதாவது அவங்க தாலியை கழுத்தில் இருக்க தாலியுடைய உன்னதமான அவங்களுடைய அந்த தாலியுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க ரேவதி.